தண்ணி தண்ணியை வீட்டுக்கு பூரா ஊற்றி விட்டுருக்கா. பதவி பார்க்க வந்தவர்களுக்கு சட்டு கிச்சனி நன்றியும் வணக்கமும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரவை நல்ல ரவை, அதில் ஒன்றுமே இருக்காது. நான் இதை தான் வாங்குவேன் இந்த ரவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை டிஃபன் உப்புமா. அந்த உப்புமாவை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயம், அது வாடிக்கையாக நடக்கிற விஷயம். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நடக்கும் பாருங்க. பக்கத்து வீட்டு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரே ரகலை பண்ணுவான். போகிறேன்பா. ஆனால் கடைசி வரைக்கும் 10 மணி வரைக்கும் அதை நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு அதோட ஸ்கூல் போகிறத கட் பண்ணிடுவான். டைம் ஆச்சு, இனிமேல் இவனை கொண்டு போய் விட்டு என்ன செய்யன்னு சொல்லிட்டு. இது தினம் நடக்கிற ரகலை தான். அதை கேட்டுருப்பீங்க நீங்கள் நேரம் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். முந்தா நாள் இது சுகர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ப்ளட்டு சாம்பிள் கொடுத்துட்டு வந்தேன். அதை போய் இன்றைக்கி வாங்கணும். வாங்கிட்டு இருக்கா இல்லையான்னு இதுவரைக்கும் இல்லை. கடவுளை இனிமேலும் அந்த மாதிரி இருக்கிற வியாதிகளே அத்துப்போகணும்னு நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்றுக்கெல்லாம் என்னால் முடியாது. அதனால் சுகர்லாம் இல்லை, சுகரே இல்லை. காரியம் என்கிட்ட சாம்பிள் எடுக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஊசியை இந்த சிரிஞ்சோட குத்தி ஒரு 10 செகண்டு போல் வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட வரவே இல்லை. அப்புறம் வேறு ஒரு நரம்புல இருந்து எடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டு போய் கொடுத்தேன். அப்போவும் அவங்க இந்த அம்மாவுக்கு ரத்தமே வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து கூப்பிட வேண்டியிருந்துச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். எத்தனையோ ஊசி மருந்துகள் எல்லாம் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டதில்லை. அவ்வளோ தூரம் ப்ளட் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாகிடுச்சு. அடிக்கலாம் மாட்டாங்க, ஆனால் அவன் அப்படி கத்துவான். அந்த மாதிரி நம்ம போனோம்னாக்கா கண்ணை மூடிக்கிடுவான். நான் ஒரு நாள் போய் அவங்க அம்மா கையிலேருந்து கரண்டியை வாங்கினேன். ஆனால் அடிக்க மாட்டாங்க, எதையாவது வச்சு மிரட்டுவாங்க. உடனே கத்த ஆரம்பிச்சிடுவான். இது சும்மா விளையாட்டுக்காக இது பண்ணுறது. இது பக்கத்து வீட்டு பிரச்சனை அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா விளையாட்டுக்காக தான் நான் இது பண்ணேன். இந்த ஸ்கூல் போகாத பிள்ளைங்களை அடம் பிடிக்க வைக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன தான் தீர்வுன்னே தெரியல. நாங்களாம் அந்த காலத்தில் ஸ்கூல் போகிறதுன்னா அவ்வளோ ஒரு இஷ்டமாக கிளம்புவோம். நான் ஸ்கூல் விட்டு நின்னப்போலாம் அத்தனை பேர் என்னை கூப்பிட வந்தாங்க. யார் டீச்சர் ஆள் விட்டு அனுப்புனாங்க. என்னை பெற்றவங்க அனுப்பலை. இப்போ இருக்கிறவங்க படிக்க போக சொல்லி கெஞ்சுறாங்க, இது போக மாட்டேங்குது. நான் குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டேன். ஆனால் பாருங்கள், உட்காந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல முடியலை. ஜன்னலை சாத்திட்டேன். அப்போ கூட சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சா,
நம்ம நம்ம காதுக்கு எட்டாத வரைக்கும் தான் அது இன்னொருத்தரோட பிரச்சனை. நம்மளுக்கும் தொந்தரவாக இருக்கும்போது அதை சொல்கிறதுனால ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பையன் இருக்கிற வரைக்கும் அந்த சத்தம் கேட்கும், அவன் போயிட்டான்னா டிவி சத்தம் அலறும். கொஞ்சம் குறைச்சி வைங்கன்னு நான் போய் சொல்லிட்டு கூட வந்துட்டேன். அதுக்கப்புறமா அப்படி தான் இருக்குது. சரி போகுது, நம்ம வேலையை பார்ப்போம். நான் 10 மணிக்குள்ளே கிளம்பிடலான்னு பார்த்தேன். 9:30 மணி. நான் சாப்பிட்டுட்டு, தம்பி சாப்பிட்டுட்டு, பையன் சாப்பிட்டுட்டு ஊருக்கு போயிடுச்சு. நான் உப்புமா சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பணும். அது வரைக்கும் கொஞ்சம் இடைவேளை விடுவோமா? அதோ தெரியுது பாருங்க, லாஸ்ட்டு, இந்த தெருவோட லாஸ்ட்டு. நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டேன். ஆனால் அந்த தெருவோட லாஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா? அங்கே நிற்கும். காலையில் ஒரு 100 பேருக்கு மேலேயே நிற்பாங்க. எதுக்காக நிற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பை தந்து அதுக்கான கூலியை எதிர்பார்த்து நிற்கிற கூட்டம். கொத்த வேலைக்கு போகிறவங்க, இன்னும் என்னென்ன வேலைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் போய் பணம் ஈட்டுறதுக்காக நிற்கிற கூட்டம். காரணம் படிப்பு இல்லை. இந்த பசுவை பாருங்க, அது பிள்ளையை எப்படி நாக்கால நக்கி கொடுக்குதுன்னுட்டு. தன்னோட கன்றை நாவால் நக்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காட்சி. நான் ஆஸ்பத்திரிக்கு நடந்து வர்ற வழியில் இதை பார்த்தோம். இப்போ போயிட்டே இருக்கிறோம். குறுக்கு நெடுக்குமா சந்துக்குள்ளே நுழைஞ்சு போகிறேன், ஏன்னா வெயிலுக்கு பயந்துக்கிட்டு. ஆனால் அந்த வேகாத வெயிலில் வேலை செஞ்சு சம்பாத்தியத்துக்காக அவ்வளோ கூட்டங்கள் போகுது. காரணம் கல்வி கிடைக்காததுனால. என்ன பள்ளியிலேருந்து நிறுத்தும்போது எனக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லை, அதனால் நான் எதிர்த்து போராடலை. எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் பார்த்த ஸ்கூல்லேருந்து நிறுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்லியும் போகவே இல்லை. அந்த பையன் வீட்டில் தான் இருக்கான். வரும்போது என்னடா கிளம்பலையான்னு கேட்டேன், சிரிக்கிறான். அந்த காலத்திலேயே அரசாங்கம் கல்வியை இலவசமாகவும் சாப்பாடு தந்தும் சீருடை தந்தும் உதவினாலும் கூட நிறைய மக்களுக்கு அது எட்டாக்கனியாகவே போயிடுச்சு. பக்கத்துலேயே சாக்கடை ஓடுது. நான் உள்ள விழுந்தாலும் விழுந்துருவேன். ஆஸ்பத்திரியும் பக்கத்தில் வந்துருச்சு. அப்புறமா பேசலாமா? நான் என்ன சொல்கிறேன், நீ டியூஷன் வைன்னு சொன்னால் அதை ஏன் கேட்க மாட்டேங்க? ஆஸ்பத்திரிக்கு போனேன். சுகர் டெஸ்ட்டு கொடுத்ததில் சுகர் இல்லைன்னு வந்துச்சு. சரின்னு நிம்மதியாக வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு அப்படியே அகல் விளக்கு வந்தேன். ஐயா வந்து 5-10 ரூபான்னு சொன்னார். அப்புறம் 6 விளக்கா கொடுத்துருக்காரு. கோவிலுக்கு கொண்டு போகையா அபிஷேகத்துக்கு? ஆமாம், அபிஷேகத்துக்கு நல்ல இளநியா கொடுங்க. சீவ வேண்டாம், சீவ வேண்டாம். கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்துட போகிறோம், நம்ம எதுக்கு சீவ? நல்ல இளநியா? சாமிக்குயா பார்த்து கொடுங்க. தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க. தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க. விளக்கு திரி கொடுங்க. பஞ்சு திரி கொடுங்க. ஒன்று போதும் ஐயா. சப்பா ஒரு வழியா விளக்கும் இளநியும் வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேங்க. முதல்ல சுகர் டெஸ்ட்டுக்காக, ரிசல்ட்டுக்காக. ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் வந்து அரிசி சாப்பாடெல்லாம் குறைச்சிக்கங்க, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஈசன் அருள். அப்படியே கோவிலுக்கு போய் நல்லா ஐயனையும் அம்பாளையும் அத்தனை தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கு போட்டுட்டு வாராகி அம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன்.
பக்கத்தில் வந்துட்டேன். ஆஸ்பத்திரியில் பார்த்திங்கன்னா பூரா நாய்க்கடி ஊசி போடுறதுக்கு தான் நிறைய வராங்க. இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா என் பையன் காலையில் 5 மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நான் பால்கனிலே நின்றுட்டு இருந்தேன். கரெக்டாக அது அந்த ரோடு முக்கு போகும்போது நாய் சத்தம் வல்லு 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 வல்லுன்னு கேட்டுச்சு. பயமாக இருக்குது. ஃபோன் போட்டு விசாரிக்கணும். அப்புறம் காலையில் உப்புமா செஞ்சு சாப்பிட்டேன் சொன்னேன். மதியத்துக்கு அரிசி மட்டும் இருக்குது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோமான்னு பார்க்குறேன். வரதா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட்டிங்கன்னா நீங்கள் தான் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். அதே மாதிரி புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க ஒரு சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக ஒரு லைக்கும் போட்டுட்டு வாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடு காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.